ஒரு 2 வாரமா ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயின்னு இருக்கு. மிக மோசமான உறவு முறைகளை பத்தி பேசுறாரு. தீமா இந்த மாதிரி சொல்றதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா, தோழர்களுக்கு வணக்கம். சமம் சேனல் ஆரம்பிச்சு இது கண்டென்ட்டோட முதல் வீடியோ. அதாவது நான் ஏத்துக்கின தலைவர்களான தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் நான் எந்த பிரச்சனையை அணுகி இதுக்கான தீர்வு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய இன்ட்ரோ வீடியோவில். ஆனால் ஒரு 2 வாரமாக ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயின்னு இருக்கு. தந்தை பெரியார் ஒரு விஷயத்த சொன்னதாக அவர் அவதூறா சீமான், நாம் தமிழ் கட்சியின் சீமான் சொல்றாரு. என்னன்னா, உனக்கு இச்சை ஏற்பட்டால் தாயுடனோ இல்லை சகோதரியுடனோ உறவு வைத்துக் கொண்டு தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னதாக பொதுவெளியில தந்தை பெரியாரை பற்றி ஒரு அவதூறான கருத்தை நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் சொல்லியிருக்கிறாரு. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். தந்தை பெரியார் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்காகவும் முக்கியமாக சுயமரியாதைக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் முழு மூச்சாக பாடுபட்டவர் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தந்தை பெரியார் இங்க தமிழ்நாட்டுல பயங்கரமா போக்கஸ் பண்ணி எந்த ஒரு போராட்டமானாலும் சரி, அதாவது உரிமை சார்ந்து எந்த போராட்டம் நடத்தினாலும் அங்க 2 போட்டோஸ் இருக்கும். ஒன்னு அண்ணல் அம்பேத்கர், இன்னொன்னு தந்தை பெரியார் இருப்பாரு. ஏன்னா மக்களுக்கு அவங்களுடைய போராட்டங்களை படிச்சிருக்காங்க, தெரியும். ஆனா சீமானுடைய காழ்ப்புணர்ச்சி என்னன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் பெரியாரா நீட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எதிர்ப்பு அரசியல் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தந்தை பெரியாருடைய பங்கு இங்க அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அத சீமான் என்றைக்குமே புறக்கணிக்கவே முடியாதான். தந்தை பெரியாரை பற்றி சீமா இந்த மாதிரி சொல்றதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது தந்தை பெரியார் வாழ்ந்த காலகட்டத்துல அவர் நிறைய பொதுக்கூட்டத்துல கலந்துப்பாரு. அப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுற பழக்கம் அவருக்கு இருக்கு. ரொம்ப அது ஒரு உரையாடல் மாதிரியே இருக்கும் அவர் பேசுற விஷயம். அப்படிதான் உறவு முறைகளை பத்தி, இந்தியாவில் இருக்கிற உறவு முறைகள், உலகத்தில் இருக்கிற உறவு முறைகள், அதாவது ஒரு நாட்டுல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதாவது நம்ம அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனா இஸ்லாத்துல அவங்க சித்தி மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ உலகத்துல ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரியே திருமணம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவு முறைகளை பத்தி எல்லாமே பேசிக்கிட்டு வர்றாரு. கடைசியில புராணங்கள் இருக்கிற மிக மோசமான உறவு முறைகளை பத்தி பேசுறாரு. அதுல நிறைய விஷயம் சொல்றாரு. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நான் அதுல சொல்றேன். என்னன்னா, பிரம்மன் சரஸ்வதியை படைக்கிறாரு. அதுக்கு படைக்கிறதுன்னு சொன்னா, பிரம்மனால உருவாக்கப்பட்ட சரஸ்வதியை கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, பிரம்மன் சரஸ்வதியை அடையன்னு நினைக்கிறாரு. அப்போ லிங்கேஸ்வரன் அவர் தடுக்கிறது பாக்குறாரு. என்ன உன் மகளோட நீ உறவு வச்சதுக்கு பாக்குறியா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த மாதிரி புராணத்தில் இருக்கிற மிக மோசமான இந்து மத கடவுள்களை பத்தி, இந்த புராணத்தில் இருக்கிற இந்த விஷயத்த பத்தி தோல் உரிச்சி காட்டின விஷயம்தான் இவங்கள அதாவது நீங்க எப்படி ஒன்னா இருக்கலாம், தந்தை பெரியார் பேசிட்டாரு அப்படின்றத அவர் அந்த மீட்டிங்ல கடைசியா ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறாரு. அந்த ஒரு சில வார்த்தைகள் தான் சங்கிகள் அந்த காலத்திலிருந்து இது வரைக்கும் வேற மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ணி தந்தை பெரியார் இந்த அர்த்தத்தோடு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த கடைசியா அந்த மீட்டிங்ல இருந்து சொன்ன கடைசியான அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தந்தை பெரியார் இந்த மாதிரி சொன்னாரான்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதாவது தந்தை பெரியார் அந்த மீட்டிங்ல முடிக்கிறப்போ ஒரு விஷயத்த சொல்றார். ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி, இன்னதுதான் தப்பு குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது. ஆனாலும் கலவிக்கான வைத்திய முறைப்படியும் தேக தத்துவ முறைப்படியும் சில முறைகள் கற்பிக்கப்பட்டிருப்பதை குற்றம் என்று சொல்ல இதுவரை யாரும் முற்பட்டதில்லை. ஆனால் இதை பகுத்தறிவுள்ள மனிதன் ஒப்புக்கொள்ளவே வேண்டும் என்று சொல்லலாம். என்றாலும் கலவியை பற்றி காரியங்களுக்கு பாவம், புண்ணியம், கடவுள் தண்டனை, மானம் என்பவைகள் பொருத்தம் ஆகும்படியாக எந்தவித குறிப்பிட்ட ஒரே மாதிரியான முறையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது.
இருந்து வருகிறது என்பது மேற்கொண்ட விஷயங்களால் கருத வேண்டி இருக்கிறது. இப்படி சொல்லி அந்த விஷயத்தை முடிக்கிறாரு. இந்த விஷயத்தை வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பெரியார் எப்படி ஒண்ணெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு மெயினா அவர் அட்டாக் பண்ணுது என்னன்னு சொன்னா, புராணங்கள் இருக்கிற மோசமான தகாத அந்த உறவு முறைகளை பற்றி விளக்கி பேசினது சங்கிகளால தாங்கிக்க முடியாத இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து தந்தை பெரியார அவருடைய அந்த பெரிய பிம்பத்தை அவங்க உடைக்க பாக்குறாங்க. அது ஒரு நாளும் முடியாது. சங்கி சீமான் அதாவது விஜய் இப்போதைக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஓட் பேங்க் குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா 2026ல தமிழ் தேசியம் எதுன்னு அந்த அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியாமலே வச்சிருக்கிறாரு. உண்மையான தமிழ் தேசியம் என்பது என்ன, சீமான் செய்கிற மோசமான அரசியல் என்ன, இப்படி இவரு 2009ல ஆரம்பிச்சு இப்ப 2025 வரைக்கும் அவர் பண்ற அரசியல், இது தனியா வீடியோ ஒண்ணு போடுறேன், தம்பிகளை எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா தந்தை பெரியாரை இப்போது குறி வச்சு தாக்குதற்கு என்ன காரணம்னு சொன்னா, இப்ப நடக்கிற இடைத்தேர்தல் தந்தை பெரியாருடைய இமேஜை எப்படி இருந்தாலும் அவதூறுகளை பரப்பி உடைக்கணுன்றதான் சீமானுடைய முழு இதுவா இருக்குது. அதாவது இந்த தமிழ்நாட்டுல இப்போ எல்லா ஸ்டேட்லும் பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரே கட்சியா தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபின்ற 2 கட்சியா இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு பிஜேபி கட்சியா தான் இருக்கு. இங்க பிஜேபிக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் எல்லாமே இப்போது நாம் தமிழர் கட்சிக்கும் வந்துருச்சு. அதனால நாம் தமிழர் கட்சி இனி ஓம் தமிழர் கட்சின்னு தான் கூப்பிடணும். கண்டிப்பா இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த இடைத்தேர்தலில் பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதற்காக பிஜேபியோட சீமான் சேர்ந்து நடத்துகின்ற மிக மோசமான அருவருக்கத்தக்க ஒரு விஷயம்தான் இது. பெரியார் என்றைக்குமே அவருடைய புகழ் என்றைக்குமே குறையாது. அவர் தேவை இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த இந்தியாவில் தேவைப்படும். பெரியாருடைய சம்பவங்கள் அப்படி. முதல் வீடியோ இது சீமானை கண்டித்து. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.